சென்னை ஸ்பீட் நியூஸ். தமிழ்நாடு நீர்வள ஆதாரத்துறை மூலம் 9 இடங்களில் அரசு மணல் குவாரிகள் அமைக்கும் முடிவை மனதார வரவேற்பதாக தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டு இயக்கம் தெரிவித்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்ட இயக்கம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தீனன் செய்தியாளர்களை சந்தித்தார். இயற்கை ஆர்வலர்கள், பாதுகாவலர்கள் என்ற பெயரில் சிலர் மக்களையும் அரசு அதிகாரிகளையும் திசை திருப்பி ஆற்று மணல் அள்ளினால் வெள்ளம் ஏற்படும் என கூறி எம்சாண்ட் நோக்கி மக்களை திருப்புகின்றனர். எம்சாண்டை காட்டிலும் ஆற்று மணலே நல்லது. மணல் இயற்கையாகவே மழையால் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் மணல் திருட்டு என இயற்கை ஆர்வலர்கள் திசை திருப்பி மலைகளை உடைத்து வியாபாரம் செய்கிறார்கள். மலையை வெட்டினால் மீண்டும் மலையை உருவாக்க முடியுமா? இதனால் பல்வேறு மலைகள் அழிக்கப்பட்டுள்ளது. எனவே எம்சாண்ட் தரமும் கேள்விக்குறியாக உள்ளது. அதை உற்பத்தி செய்வதற்கு பல லட்சக்கணக்கான லிட்டர் நீர் வீணடிக்கப்படுகிறது. எரிபொருள் மற்றும் புகை மாசு ஏற்படுகிறது. எனவே தமிழ்நாடு அரசு நீர்வள ஆதாரத்துறை மூலம் அரசு மணல் குவாரி அமைக்கும் முடிவை மனதார வரவேற்பதாக தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். தவறான வழிகாட்டுதலின் காரணமாக தமிழ் முழுவதும் இருக்கக்கூடிய மணல் குவாரிகள் படிப்படியாக நிறுத்தப்பட்டு பல நீதிமன்ற வழக்குகள் தொடுக்கப்பட்டு கடந்த 20 மாதங்களாக முழுவதுமாக தமிழகத்தில் மணல் குவாரிகள் இயங்காமல் நிறுத்த வைக்கப்பட்டது. இதன் காரணமாக இந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மலைகள் முழுவதுமாக வெட்டியடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இயற்கை ஆற்றல் என்று சொல்லக்கூடிய நமது உறவுகள் மணல் மழை வருகின்ற பெருவெள்ளத்தின் பொழுது இயற்கையாகவே உருவாக்கி தரமாக கொடுக்கப்படுகிறது. இந்த இயற்கை வளத்தை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் தரமான கட்டிடங்கள் உருவாவதை தடுத்து எம்சாண்ட் தயாரிக்கிறார்கள் என்கின்ற பெயரில் அந்த எம்சாண்ட் தயாரிப்பதற்கு லட்சக்கணக்கான லிட்டர்கள் நீரை பயன்படுத்தியும் புகை மாசு ஏற்படுத்தியும் பல கோடி ஆண்டுகளாக உருவாகி இருக்கக்கூடிய நம்முடைய மலைகளை உடைத்து, குறிப்பாக கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் கடவுளுடைய அடையாளத்தை, தமிழருடைய வரலாறை அழித்தொழிக்கின்ற வகையிலே அனைத்து மலைகளும் இன்றைக்கு வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது மணல் தரமானது மணலுக்கு மாற்று என்று சொல்லக்கூடிய எம்சாண்ட் முழுவதும் தரமற்றதாக இருக்கிறது. இந்த நிலையில் பல்வேறு போராட்டங்களை இந்த லாரி உரிமையாளர்கள் கடந்து வந்து பல்வேறு நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொண்டு இன்றைக்கு தமிழக அரசு, குறிப்பாக நீர்வள ஆதாரத்துறை தமிழகத்தில் 9 இடங்களில் மணல் குவாரி திறக்கலாம் என்கின்ற நல்ல ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே எங்கள் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் முதற்கண் நாங்கள் தமிழக அரசுக்கும் நீர்வள ஆதாரத்துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை நாம் முறியடிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் குறிப்பாக மணல் பாதுகாப்பானது எம்சாண்ட் பாதுகாப்பற்றது என்பதை பத்திரிகையாளர்கள் மூலமாக விளக்குவதற்கு இன்றைக்கு இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த நீர் என்பது ஆர்ஓ என்று சொல்லப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட நீர். இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் எடுக்கப்பட்ட நீர். இந்த நீர், இந்த நிலத்தடி நீர் என்று சொல்லக்கூடிய இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் உட்கொள்வதற்காக, நாம் அருந்துவதற்காக இருக்கக்கூடிய நீரினுடைய அந்த டிடிசி என்று சொல்லக்கூடிய அந்த அளவு என்பது 70 100 இருந்தால் அது நமக்கு உகந்ததாக இருக்கும். அதே போல நாம் வீடு கட்டுமானம் பயன்படுத்தும் போது நாம் பயன்படுத்தக்கூடிய நீர் என்பது அதனுடைய டிடிஎஸ் என்று சொல்வது உப்புகள், இதர கனிமங்களை உள்ளடக்கியது. அந்த டிடிஎஸ் என்பது 350 500 டிடிஎஸ் இருக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் கல்குவாரிகளில் அந்த எம்சாண்ட் தயாரிக்கப்படுவதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த நீர்கள் என்பது கடந்த 20-25 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான அடி ஆழத்தில் அந்த கற்களை வெட்டி எடுக்கப்பட்டு அதன் மூலமாக
25 ஆண்டுகளாக ஒட்டுமொத்த மழையின் காரணமாக எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த அனைத்து கனிமங்களையும் உப்புகளையும் அந்த நீர் ஆதாரத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீரை பயன்படுத்தி அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த எண்சாண்டுகளை அவர்கள் சுத்தம் செய்வதும் அந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவதால் இந்த கடந்த 5 ஆண்டுகளாக உருவாக்கப்படுகின்ற கட்டிடங்கள் தரமற்ற கட்டிடங்களாக உருவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த எண்சாண்டுகளை கொண்டு செல்லக்கூடிய எங்களுடைய லாரிகள் 2 ஆண்டுகளிலே அந்த லாரிகளில் இருக்கக்கூடிய அனைத்து இரும்பு சாமான்களும் பழுதடைகிறது என்பதை இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் மன்றத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். கடன் வாங்கிய கடனை இந்த வாகனத்துக்கு செலுத்த முடியாத காரணத்தினால் பிடி வாரண்டுகள் போடப்பட்டிருக்கிறது. இது ஒரு வங்கி அல்ல, 2 வங்கி அல்ல, பல்வேறு வங்கிகள் இந்த பிடி வாரண்டுகளை பல்வேறு லாரி உரிமையாளர்களுக்கு இன்றைக்கு விதித்து அவர்கள் இன்றைக்கு தலைமறைவு வாழ்க்கை வாழக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக இந்த அரசு தலையிட்டு உடனடியாக அந்த 9 மணல் குவாரிகளையும் திறக்க வேண்டும். அதே போல பல்வேறு கருத்துக்களை இந்த சமூக ஆர்வலர்கள் என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு பத்திரிகையாளருடைய செய்தியாக நான் கொடுத்திருக்கிறோம். இதற்கான விளக்கத்தை எந்த சமூக ஆர்வலரும் நேரடியாக வந்து விவாதம் செய்ய தயாராக இருந்தாலும் என்னுடைய லாரி சங்கத்துடைய தலைவர்கள் நிர்வாகிகள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வெள்ள நீர் ஊருக்குள்ள போகக்கூடிய அபாயம் இருக்கிறது. இதெல்லாம் தடுக்கணும். தரமான கட்டிடங்களை உருவாக்கணும்னா உடனடியாக இந்த அரசு அந்த 9 மணல் குவாரிகளும் திறந்து தமிழகத்திற்கு பாதுகாப்பான மணலையும் லாரி உரிமையாளர்களுக்கு சிறப்பான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தரணும்னு பத்திரிகையாளர் மன்றம் மூலமாக தாழ்வுடன் கேட்கிறோம்.